வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர். நமக்கு ஃபைனலாக குரூப் 2 அஃபீஷியல் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபீஷியல் கீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக உங்களோட கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கட் ஆஃபை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து நான் கம்யூனிட்டி பேஸ்லையும் போட்டிருக்கேன், பிஎஸ்டிஎம் பேஸ்லையும் போட்டிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் கோட்டா நீங்கள் விடோ கேண்டிடேட்ஸ் அல்லது எக்ஸர்வீஸ்மேன் அல்லது ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷல் கோட்டாவில் இருந்தால் அதுக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா பிஎஸ்டிஎம் ப்ரிடிக்ட் பண்ணுறதே இதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் கொஸ்டினும் கொஞ்சம் ஈஸின்னு சொல்கிறதுக்கு இல்லை, மாடரேட் டு ஹார்ட் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லிட முடியாது. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நீங்கள் தமிழ் எழுதியிருந்தா வேணால் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இங்கிலீஷ் எழுதும் போது மோரர்லெஸ் சேம், ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லிடலாம். அதனால இந்த தடவை கட் ஆஃப் வந்து பிஎஸ்டிஎம்க்கு எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் நான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் இது வந்து கொஸ்டின்கா இல்லை மார்க்குக்கான தயவு செஞ்சு கேட்காதீங்க. இது வந்து நான் 200 கொஸ்டினுக்கு தான் சொல்கிறேன். 200 கொஸ்டினுக்கு நான் கொடுக்குற அளவு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுலேயும் நீங்கள் ஒரு +or-3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாக்டாக வந்துலாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது கட் ஆஃபை. ஸோ அதனால +or-3ன்னு வச்சுக்கோங்க. பட் இதுக்கு நியரஸ்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்க வேண்டாம். ஸோ இது இங்கே கொடுக்குற கட் ஆஃபு நியரஸ்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2327. இதில் வந்து 507 போஸ்ட் வந்து நமக்கு குரூப் 2 போஸ்ட்டு, 1820 போஸ்ட் வந்து குரூப் 2A போஸ்ட். ஸோ இதை வந்து நமக்கு 1:10 ரேஷியோவில் எடுக்கும்போது 2327 × 10னா நமக்கு 23,220 போஸ்ட் டோட்டலாக வரும். அதில் நமக்கு 507 போஸ்ட் குரூப் 2 போஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்போ 5070 பேரை வந்து நமக்கு குரூப் 2க்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதுலேயுமே உங்களுக்கு ஒரு இது இருக்குது. இதில் என்னென்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிகிரி படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் சில போஸ்ட்டுக்கு எழுத முடியும். அதுவே உங்களுக்கு 100 போஸ்ட் இருக்குது. அதனால அந்த 100 போஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் டிகிரி படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். மற்ற போஸ்ட் 400 தான் இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும்தான் காமனாக மற்றவங்க எழுத முடியும். அதுக்கடுத்து நீங்கள் குரூப் 2A போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1820. இதுக்கு 10 ரேஷியோவில் எடுத்தாங்கன்னா 1:10 ரேஷியோவில் எடுத்தாங்கன்னா 18,200. இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன முக்கியமாக கவனிக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 எழுதுறவங்க கண்டிப்பாக குரூப் 2Aவும் எழுதுவாங்க. அதை வந்து நம்ம இங்கே முக்கியமாக நோட் பண்ணணும். ஸோ அந்த 18,200 பேரில் வந்து 5070 பேர் குரூப் 2வும் கண்டிப்பாக எழுதுவாங்க. ஸோ மொத்தமாக குரூப் 2A எழுதுறவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 13,130 தான் இருப்பாங்க. அப்போ குரூப் 2Aக்கு செலக்ட் ஆகிறவங்களே மொத்தமாக 13,130. போன தடவை நீங்கள் ஓவரால் செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணப்போ எத்தனை பேர் நமக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா 13,000 சம்திங் ரிலீஸ் பண்ணாங்க. போன தடவை குரூப் 2 போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 13,000 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு 6,000 பக்கம் தான் போஸ்டிங் கிடச்சிச்சு. 6,000 தான் கிடச்சி. பட் 13,000 பேருக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின்ஸுக்கு போகிறதே 13,000 தான் போகிறாங்க. ஸோ இப்போ காம்படிஷன் அந்தளவுக்கு ஹெவியாகிடுச்சு, நமக்கு வேகன்சியும் இந்த தடவை கம்மியாகிடுச்சு. அதே சமயம் வந்து கொஸ்டினுமே நமக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. இதை வந்து நம்ம கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த குரூப் 2 எழுதுறவங்க குரூப் 2Aவும் எழுதுவாங்க. அதை மட்டும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கான கட் ஆஃபை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 2 நான் பிஎஸ்டிஎம். குரூப் 2 நான் பிஎஸ்டிஎம்ல வந்து ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 163 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருந்தா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பிசியில் இருக்கிறவங்களுக்கு 158 கொஸ்டின், எம்பிசியில் இருக்கிறவங்களுக்கு 157. மோரார்லெஸ் பிசி அண்ட் எம்பிசி கேட்டகரிக்கு ஒரே ரேஞ்சில் தான் வரும். ஏன்னா எம்பிசிக்கு 158 வந்தாலுமே நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் இருந்து நீங்கள் +or-3ன்னு போட்டுக்கோங்க. அதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்தது பிசிஎம்க்கு 154 கொஸ்டின், எஸ்சிக்கு 152 கொஸ்டின், எஸ்சிஏக்கு 151 கொஸ்டின், எஸ்டிக்கு 148 கொஸ்டின். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 நான் பிஎஸ்டிஎம். ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் இல்லை பட் குரூப் 2க்கு எலிஜிபிள் ஆகணும்னா நீங்கள் இத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 2 பிஎஸ்டிஎம். நீங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸாக இருந்தால், என்னதான் இந்த தடவை தமிழ் கஷ்டமாக இருந்துச்சுனாலுமே நீங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஓசிக்கு 155 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கணும், பிசிக்கு 150 கொஸ்டின், எம்பிசிக்கு 149 கொஸ்டின், பிசிஎம்க்கு 146 கொஸ்டின், எஸ்சிக்கு 144 கொஸ்டின், எஸ்சிஏக்கு 143 கொஸ்டின், எஸ்டிக்கு 140 கொஸ்டின். இதுலையும் நீங்கள் +or-3 பண்ணிக்கோங்க. அடுத்தது குரூப் 2A நான் பிஎஸ்டிஎம். இதில் வந்து நீங்கள் ஓசியாக இருந்தால் 153 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கணும், பிசியாக இருந்தால் 149 கொஸ்டின், எம்பிசியாக இருந்தால் 148 கொஸ்டின், பிசிஎம்மாக இருந்தால் 144 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கணும், எஸ்சியாக இருந்தால் 143, எஸ்சிஏக்கு 141 கொஸ்டின், எஸ்டிக்கு 136 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கணும். அதே நீங்கள் குரூப் 2Aலேயே பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 146, பிசிக்கு 142, எம்பிசிக்கு 141, பிசிஎம்க்கு 137, எஸ்சிக்கு 136, எஸ்சிஏக்கு 134, எஸ்டிக்கு 129 கொஸ்டின். ஸோ இதுதான் ஃபைனல் கட் ஆஃப். இது வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா, அதாவது இந்த வருஷம் எழுதினவங்களோட டேட்டா, இதுக்கு முன்னாடி எழுதினவங்களோட டேட்டா, அதை வச்சு கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி கொஸ்டினோட ஹார்ட்னஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, தமிழ்நாடு இங்கிலீஷ் கம்பேர் பண்ணி அதுலேருந்து தான் நான் இந்த கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். நான் இதே கட் ஆஃப் தான் ஃபைனலாக வரும்னால சொல்லலை, இதை விட கம்மியாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஏன் நான் இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நமக்கு கொடுத்துருக்கிற அஃபீஷியல் கீழே பார்த்தீங்கன்னா 15+ கொஸ்டின் வந்து நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் கொடுங்க, அதுக்கு கீ சேலஞ்ச் பண்ணுங்க. ஸோ கீ சேலஞ்ச் பண்ணால் உங்களுக்கு மார்க் வரும். பட் மார்க் வந்து உங்களுக்கு மட்டும் வராது, அதுதான் இங்கே பெரிய மைனஸ். மார்க் வந்து அந்த கொஸ்டினை யார் எப்படி தப்பாக எழுதியிருந்தாலும் தெரியாமையே எழுதியிருக்கிறவங்களுக்கும் அந்த மார்க் போகும். ஸோ இதை இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த 3 மார்க் உங்களுக்கு குறைஞ்சாலுமே மேக்ஸிமம் அந்த மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு இதே ரேஞ்சில் தான் கட் ஆஃப் வரும். ஸோ தெளிவாக என்ன சொல்கிறேன்னா, இந்த மார்க்கில் இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு 1 or 2 மார்க் கம்மியாக இருந்தால் படிங்க. பட் ரொம்ப ஒரு 5 மார்க் 6 மார்க் இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எலெக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எலெக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு பல்க் வேகன்சி பல்காக போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அதனால் ஒரி பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து வரும். எப்போ வரும் சார் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. ஆனால் வருங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ அப்போ வரும்போது உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. டக்குன்னு 1 month 2 month நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், அது வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சா தான் உங்களால் சிலபஸ் கவர் பண்ண முடியும். உங்களோட அடுத்த வருஷம் காம்படிட்டர்ஸ் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13,130 வெளியே வர்றாங்க பார்த்தீங்களா, ஒரு 10,000 பேர் வெளியே வருவாங்கல்ல, அவங்க தான் அடுத்த வருஷம் உங்களோட காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் டாமினேட் பண்ணி நீங்கள் பாஸ் ஆகி உள்ளே போகணும்னா நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சா தான் முடியும். இப்போ போனவங்களும் சும்மா ஒன்றும் போனவங்கள, அவங்க வந்து போன வருஷம் குரூப் 2ல வெளியே வந்தவங்களா தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க உங்களுக்கு அந்தளவு டஃப்னஸ் கொடுத்து கட் ஆஃப் இந்தளவு போயிருக்கு. ஸோ தயவு செஞ்சு இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களோட டச் மட்டும் விட வேணாம். நீங்கள் பார்ட் டைமாக ஜாப் போகிறது வந்து தப்புன்னு நான் சொல்லலை. பட் ஒரு நாளைக்கு ஒரு 6 to 8 ஹவர்ஸ்னாவது உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ்னாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணினா தான் உங்களால் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். உங்களால் கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். இப்போவே நீங்கள் படித்த கொஸ்டினாக தான் இருந்திருக்கும். பட் இந்த ஆப்ஷனும் அந்த ஆப்ஷனும் ஒரு டவுட்டில் வந்து நீங்கள் தப்பாக எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த தப்பை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பண்ண வேணாம். ஸோ தயவு செஞ்சு இப்போ இருந்தே கண்டினியூவாக படிங்க.